ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பன்னீர் வெஜ் முட்டை பொரியல், அதாவது முட்டை இல்லாமல் பன்னீரை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு பொரியல் மாதிரி பண்ண போகிறோம். வெஜிடபிள்லாம் போட்டு நான் பன்னீர் வந்து வீட்டில் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம புட்டரிப்பு வச்சு சீவி வச்சுக்கிறணும். அதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு எடுத்து வச்சுருக்கேன், தக்காளி பழம், பீன்ஸு, 2 பச்சை மிளகா, பீட்ரூட் கொஞ்சம், கேரட் கொஞ்சம், பெரிய வெங்காயத்தை நான் 2 நறுக்கி வச்சுருக்கேன். பன்னீரை வந்து நம்ம பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்களும் அப்படி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிறோங்க. பன்னீர் வந்து நான் வீட்டில் பண்ணது தான். நீங்கள் கடையில் வாங்கினாலும் யூஸ் பண்ணிக்கிறோங்க. வீட்டில் எப்படி பண்ணணும், நீங்கள் வீட்டில் எப்படி பண்ணணும் உங்களுக்கு ரெசிபி வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுப்பில் கடாயை வச்சுட்டேன். சட்டி காயட்டும். எனக்கு சட்டி காஞ்சிடுச்சு. நான் அதுக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்னென்னாலும் யூஸ் பண்ணிக்கிறோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா லேசாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் ஆட் பண்ண நல்லா கிண்டி கொடுங்க. அடுப்பை நீங்கள் கூட்டி வச்சிங்கன்னா சிம்மில் போட்டுருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் நம்ம கிண்டவும் முடியும். பச்சை வடையும் நமக்கு சீக்கிரம் போகும். பாருங்கள், இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் வந்து எனக்கு நல்லா பச்சை வடை போய் வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருந்த ஒரு பெரிய தக்காளி பழம் அதை ஆட் பண்ணுறோம். தக்காளி பழம் லைட்டாக மசிச்சு வரட்டும். அது வரைக்கும் சிம்மில் போட்டே வதக்குவோம். பாருங்கள், எனக்கு தக்காளியும் நல்லா மசிச்சு வெந்துச்சு. இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்ச எல்லா காய்கறிகளும் அப்புறம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம ஒன்று போல் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் எல்லா காய்கறியும் சேர்த்து ஒன்று போல் வதக்கிக்கிட்டேன். பிள்ளைங்க வந்து உங்களுக்கு காய்கறி வீட்டில் சாப்பிடலன்னா இந்த மாதிரி வாரத்தில் 2 நாள் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. காய்கறி பொரியலுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிட்டேன். மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நான் காஷ்மீரி வத்தல் போடுறேன். பாருங்கள், நான் வந்து சின்ன பையனுக்கு பண்ணுறதுனால நான் வத்தல் அளவு வந்து கம்மியாக போடுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்றாப்புல கூட்டிக்கிறங்க. அப்புறம் இது வந்து மிளகு ஜீரக பொடி, இது கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன். ஓகேங்களா? இப்போ இதை நல்லா கிண்டி கொடுத்துருவோம். கிண்டி கொடுத்து இதில் வந்து நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி காய்கறிகளை வந்து வேக வைக்க போகிறேன். பாருங்கள், நான் டம்ளரில் தண்ணி ஊற்றுறேன். நான் வந்து இந்த அளவு டம்ளர் தான் எடுத்துருப்பேன். பாருங்கள், எனக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம வந்து இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த போட்ட காய்கறிகள்லாம் வேகிற வரைக்கும் சிம்மில் போட்டு வேக வைக்க போகிறோம். மூடி போட்டு சிம்மில் போட்டாச்சு. வாங்க காய்கறிலாம் வெந்துட்டான்னு பார்ப்போம். எஸ், நல்லா காய்கறிலாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ வந்து பன்னீரை போட போகிறோம். பன்னீரை போட்டு ஒரு 2-3 நிமிஷத்தில் கிண்டி அப்படியே இறக்கிற வேண்டியதான். நமக்கு வெஜிடபிள் பன்னீர் வித்தவுட் முட்டை பொரியல் ரெடி ஆகிட்டு. இதை ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டுங்க. 2 நிமிஷம் கிண்டுனா போதும். தீயை கூட்டி வச்சு கிண்டுங்க. இது வந்து தோசை, சப்பாத்தி, பூரி, சாப்பாடு எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் 2 நிமிஷம் அப்படியே நிற்கி. பாருங்கள், தண்ணிலாம் ஓரளவுக்கு வற்றி பொரியல் ரெடி ஆகிட்டு. மெசேஜில் நான் கருவேப்பிலை, பூனாடை, மல்லியிலை எல்லாம் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு இந்த பன்னீர் பொரியல் பிடிச்சிருந்துச்சா என் சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ வந்து இந்த மாதிரி குட்டி பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் கொடுத்துற மாதிரி சாப்பிட்ற மாதிரி வெஜிடபிள் வீடியோவும் அடுத்து நான் போடுறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. அன்றைக்கி தோசைக்கு சைடிஷாக பன்னீர் எடுத்துருக்கேன். பாருங்கள்.